தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில பெண்களுக்கான மார்பக பிரச்சனை, அதாவது பிரஸ்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்கள் வரலாம், அந்த வகையில பார்க்கும்போது சிலருக்கு வந்து ஃபைப்ரோடினோமா, நார்க்கட்டிகள், சிலருக்கு மார்பக புற்றுநோய், சிலருக்கு அந்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம டவுட் வரும். இப்போ அந்த முளைக்காம்புல வந்து நீர்க்கசிவு அல்லது ரத்தம், சீல் கசிவு, இல்ல குறைந்த வயது இல்ல வயதான காலத்துல பால் கசிவு, இது போன்ற பிரச்சனைகள் பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க. அது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா மார்பகங்கள்ல வந்து பாருங்க, மேடம் சொன்ன மாதிரி ஃபைப்ரோடினோமா இருக்கு, ஃபைப்ரோசிஸ்டிக் டிசார்டர் ஆஃப் பிரஸ்ட் அப்படிம்பாங்க. அதுலதான் மேடம் சொன்ன மாதிரி இந்த நீர் கசிவு, அதே மாதிரி ரத்த கசிவு, சீழ் கசிவு, இதெல்லாம் வரும். இந்த ஃபைப்ரோசிஸ்டிக் டிசார்டர் ஆஃப் பிரஸ்ட் இருக்கு, ஃபில்லோட்ஸ் டியூமர் அப்படிம்பாங்க, அது வரது உண்டு. அதே மாதிரி கார்சினோமா ஆஃப் பிரஸ்ட், இத்தனை நோய்கள் வருது அப்படின்னாலும் இந்த இன்சிடென்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது, பெண்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது எதுல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைப்ரோடினோமா. அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். பொதுவா இந்த ஃபைப்ரோடினோமா அப்படிங்கிறது கேன்சரா அப்படின்னா கேன்சர் கிடையாது, கேன்சர் அல்லாத பினைன் டியூமர் அப்படிம்பாங்க. பினைன் டியூமர்னா வெறுமனே கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப அந்த வெறுமனே கொழுப்பு கட்டி தானேங்க, விட்டுடலாமா அப்படின்னா விடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அது இருக்க பெருசாகும். அதுக்கும் மேல அதுல நிறைய அறிகுறிகள் இருக்கு. அந்த அறிகுறிகள்னால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்ட்ரெஸ் அப்படின்றது வரும். சரிங்க, எங்களுக்கு இருக்கிறது கொழுப்பு கட்டி தானா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிம்பிளா ஒரு யூஎஸ்ஜி பிரஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கும் மேல வீட்டுல இருந்தே நம்ம சில பல பரிசோதனைகள் அப்படின்றது உண்டு. இப்ப இதுதான் மார்பு அப்படின்னா இந்த கட்டியை பிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே நகர்த்துங்க. நகர்த்தும் போது கீழே இருக்க ஸ்கின்னையோ மேல இருக்க ஸ்கின்னையோ கீழே இருக்க ஸ்ட்ரக்சர்ஸையோ இழுத்துட்டு போகாம இருக்கு அப்படின்னா அது கொழுப்பு கட்டி அப்படின்னு அர்த்தம். அதனோட எட்ஜை நீங்க அமுத்துறீங்க அப்படின்னா ஓடுது அப்படின்னா கொழுப்பு கட்டி அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் மேல அதுக்கு மேல இருக்க அந்த ஸ்கின்னோட கலர் பார்க்கணும், நிப்பிள்ஸ பார்க்கணும், நிப்பிள்ஸ் உள்நோக்கி போகிடக்கூடாது. இந்த மாதிரி சில பல நம்ம வீட்டுல இருக்கும் போதே சின்ன சின்ன ஒரு சுய பரிசோதனை மூலியமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கும் மேல இந்த ஃபைப்ரோடினோமா வருது அப்படின்னா இதுக்கு சர்ஜரி தான் தீர்வா, அதை வந்து கட்டியை கட் பண்ணி எடுக்கிறது தான் தீர்வா அப்படின்னா அது ஒரு தீர்வு தான். கட்டியை கட் பண்ணி எடுத்தா திரும்பி வராதா அப்படின்னா சாலிடா திரும்பி வரும். அப்ப கட்டியை கட் பண்ணி எடுத்தாலும் திரும்பி வரக்கூடிய ஒரு டிசார்டருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குன்னு எத்தனை எக்ஸலண்டான மெடிகேஷன்ஸ் இருக்கதான் செய்து, கூடவே உணவியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் அப்படின்றதும் செய்யணும் இல்லைங்களா? ஆமா. இதுல மேல அவங்களுக்கு டவுட் இருந்தா மேமோகிராம் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. யூஎஸ்ஜியும் எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம். அடுத்தது டவுட் இருந்தா ஒரு மேமோகிராமும் எடுக்கலாம். அப்ப அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த கொழுப்பு கட்டி ஆறு தசை நார் கட்டி இருந்தா அது வந்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்காங்க. ஆனா டயட் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும், மெடிசன்ஸ் கூட ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு 15 வயதுல இருந்து எல்லா வயது பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. எல்லாருக்கும் வருதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 25% 30% பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா இது ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது எளிதில நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக்கலாம். இத சிலர் வந்து செக் பண்ணிக்கவே மாட்டாங்க. சிலர் இருந்தாலும் கவனக்குறைவாக விட்டுடுவாங்க, கேர்லெஸ்ஸா விட்டுடுவாங்க, மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பெருசாகும் போது சொல்லுவாங்க, அல்லது பெருசா ரொம்ப ஹார்டா கட்டியான பிறகு டவுட் வந்து இது என்ன கட்டியா இருக்கும், அப்பதான் நமக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது டெஸ்ட் கழிச்சு செக் பண்ணி அது என்ன கட்டின்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அதனால லேட்டா வர்றதை விட அதுக்குதான் இப்போ வந்து சுய பரிசோதனை என்ன உங்களுக்கு சொல்றது, அது அவங்கவுங்களா செல்ஃபா செக் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி ஆரம்பத்திலேயே சின்னதாகவும் இருக்கலாம். கரெக்ட், பெருசுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் முதல்ல சின்னதா இருந்துதான் பெருசாகும். அது ஆரம்ப நிலையிலேயே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் உடனே தொடர்பு கொள்ளுக்கு. அதுக்கு வேண்டியான டெஸ்டும் எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. இது குணமாக கூடியதுதான். அது நீங்க எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்களோ அதை பொறுத்து. கேன்சரே இருந்தா கூட ஆரம்ப நிலை கேன்சர் வந்து கியூரபிள். அதனால வந்து பயப்பட தேவையில்லை.
ஆரம்ப நிலையில நம்ம உஷாரா கண்டுபிடிக்கிறது தான் முதல் அவசியமானது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம உணவு பழக்க வழக்கம் ரொம்ப மாத்திட்டோம். டென்ஷன், அவசரம், ஆத்திரம், கோபம், இது பல காரணங்களால இன்னைக்கு இது வருது. எல்லாருக்கும் வருதான்னா இல்லை. அதே போல இது எல்லாமே கேன்சரானா அதுவும் கிடையாது. அதனால முதல்ல என்ன மாதிரி இருக்கு, எந்த சைஸ்ல இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கு, அதை பொறுத்து நீங்க வரும்போது உடனே அதுக்கு வேண்டியான டெஸ்ட்டுகள் இருக்கு. சிலர் 1 year முன்னாடி எடுத்திருப்பாங்க, அப்பவே இருந்திருக்கோம், பேசாம விட்டுறாங்க, இப்ப வருவாங்க, இப்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப திரும்பி நாங்க டெஸ்ட் எடுத்து இப்ப அட் பிரசன்ட் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு தொடங்குவோம். அதனால பயப்பட தேவையில்லை, தயக்கப்பட தேவையில்லை. ஓப்பனா பேசி இதெல்லாம் கலந்து ஆலோசித்து இதுக்கு உண்டான மெடிசன்ஸ் பிளஸ் டயட் எடுத்துக்கினா நல்ல தீர்வு கிடைக்கும். என்ன நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.